Hello everyone, நான் Kadambari Murugan. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சூரிய நமஸ்காரம். ஸோ சூரிய நமஸ்காரம் நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் சூரிய நமஸ்காரம் இருக்குது. ஃபஸ்ட்டு நம்ம ஒரு குட்டி இன்ட்ரோடக்ஷன் மாதிரி ஒரு ஹிஸ்ட்ரி ஆஃப் சூரிய நமஸ்காரம் என்ன அப்படின்னு பார்த்துருவோம். அதுக்கப்புறம் நான் ஒரு சீக்வன்ஸ் ஆஃப் சூரிய நமஸ்கார், ஒரு பிகினர் சூரிய நமஸ்கார் பேசிக் சூரிய நமஸ்கார் நான் ஆல்ரெடி பண்ணியிருக்கேன் இந்த வீடியோவில். ஸோ அது லேட்டராக பார்ப்போம். அதுக்கப்புறம் இப்போ சூரிய நமஸ்காரோட பெனிஃபிட் என்ன அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். ரிசர்ச் ப்ரூஃப்லாம் என்ன சொல்லுது அதெல்லாமும் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வாங்க ஒரு ஹிஸ்ட்ரியை பார்த்துருவோம். ஸோ சூரிய நமஸ்காரோட ஆரிஜன் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக ஒரு வேக் ஆரிஜன் எங்கேருந்து சூரிய நமஸ்காரம் எடுத்தாங்க அப்படின்னு யாருக்குமே தெரியாது. ஏன்னா ஹத்த யோகா டெக்ஸ்ட் எதுலேயுமே சூரிய நமஸ்காரத்தை பற்றின எந்த ஒரு விஷயமும் இல்லை. பட் இந்த சூரிய நமஸ்காரத்தை ரெஸ்லர்ஸ், தட் இஸ் நம்ம ஊர் இந்தியன் குஸ்திலாம் போடுவாங்க இல்லையா, தண்டா அப்படின்னு சொல்லுவாங்க, அவங்கெல்லாம் ஒரு செட் ஆஃப் எக்ஸசைஸை ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அந்த செட் ஆஃப் எக்ஸசைஸை 1920s பவான் ராவ் ஸ்ரீனிவாசராவ் பேண்ட் பிரதிநிதி அப்படிங்கிறவர் அவரோட 1928 டைரியில் 10 பாயிண்ட் வே டு ஹெல்த் அப்படிங்கிற ஒரு டைரியில் சூரிய நமஸ்காரோட சீக்வன்ஸை அப்படி ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ஸோ இவர் தான் ஆக்சுவலாக அந்த சூரிய நமஸ்காரத்தை பாப்புலரைஸ் பண்ணது இவர் தான். ஸோ இவர்கிட்ட இருந்து அப்படியே அந்த சிவானந்தா, தட் இஸ் யோகா குருஸ்லாம் இருக்காங்க இல்லையா, சிவானந்தா, அப்புறம் நம்ம ஃபாதர் ஆஃப் மாடர்ன் யோகா நம்மளோட கிருஷ்ணமாச்சாரியா, பிகேஎஸ் ஐயங்கார் அப்படிங்கிற இவங்க பெரிய பெரிய யோகா மாஸ்டர்ஸ் இவங்க எல்லாரும் அந்த சூரிய நமஸ்காரத்தை ஒரு விநியாசம், ஒரு ஃப்ளோவாக ஃபார்ம் பண்ணி அவங்களோட ஸ்கூலில், தட் இஸ் டிஃப்ரெண்ட் ஸ்கூல்ஸ் ஆஃப் சூரிய நமஸ்கார் இப்போ நம்மக்கிட்ட இருக்குது. ஸோ நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் சூரிய நமஸ்கார் ஆல்ரெடி அவைலபிள். அண்ட் இப்போ நீங்கள் சூரிய நமஸ்கார் பண்ணுறீங்கன்னா உங்களோட கம்ஃபர்ட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் சூரிய நமஸ்காரை ப்ராக்டிஸ் பண்ணோம். ஸோ அதை நீங்கள் மாடிஃபை பண்ணிக்கலாம். இதுதான் இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிறது இல்லை. ஸ்திரம் சுகம் ஆசனம் பதஞ்சலி சொன்னதை ஞாபகம் வச்சுட்டு அந்த ஃப்ளோ ஆஃப் சூரிய நமஸ்காரம் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் டிசைன் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் தான் டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ், நிறைய ஸ்கூல்ஸ் ஆஃப் சூரிய நமஸ்கார் இருக்குது. ஸோ இது ஒரு சீரீஸ் ஆஃப் வீடியோவாக இருக்கும். ஸோ இன்றைக்கி நான் ஒரு பேசிக்கான சூரிய நமஸ்காரம் எப்படி ப்ராக்டிஸ் பண்ணுறது அப்படிங்கிறத தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த சூரிய நமஸ்காரம் நான் ஒரு 10 செகண்ட்ஸ் ஆர் 5 to 10 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணியிருப்பேன். ஸோ ஃபுல் செட் ஆஃப் சூரிய நமஸ்காரம் முடிக்கிறதுக்கு 3 நிமிஷம், 2.25 3 நிமிஷம் ஆகும். அந்த சூரிய நமஸ்காரம் நீங்கள் என்னோடவே சேர்ந்தே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலாம். பிரணாமாசனா, இந்த பொசிஷனில் இன்ஹேல் அண்ட் எக்ஸேல் பண்ணணும். அதுக்கப்புறம் ஹஸ்த உட்டானாசனா, கம்ப்ளீட் இன்னலேஷன், நல்லா ஃபுல்லாக மூச்சு இழுத்துட்டு அப்படியே பாத ஹஸ்தாசனா மூச்சை விட்டுக்கிட்டே கீழே போகிறோம். நான் ஆக்சுவலாக காலோட கட்டை விரலை பிடிச்சிருக்கேன். ஃபுல் கால்குள்ளேயும் அந்த கைகளை வைக்கலாம், பட் சைடில் எப்படியும் வைக்கலாம். இப்போ அஸ்வசஞ்சலானாசனா, இது நான் இன்னலேஷன் பண்ணணும். ஃபுல் இன்னலேஷன் இந்த போஸ்டில் இன்னல் பண்ணணும். இதெல்லாம் மூச்சை ஃபுல்லாக இழுக்கணும். அப்புறம் பர்வதாசனா, மூச்சை கம்ப்ளீட்டாக எக்ஸேல் பண்ணுறோம், தட் இஸ் மூச்சை கம்ப்ளீட்டாக வெளியில் விடுறோம் இந்த போஸ்டில். நெக்ஸ்ட்டு அஷ்டாங்க நமஸ்காரா, அஷ்டாங்க நமஸ்காரம் இன்ஹலேஷன் அண்ட் எக்ஸலேஷன் ரெண்டுமே பண்ணுவோம். இப்போ புஜங்காசனா, கம்ப்ளீட் இன்ஹலேஷன், தட் இஸ் மூச்சை ஃபுல்லாக இழுக்கிறோம். அதுக்கப்புறம் திருப்பியும் ரிப்பீட் பர்வதாசனா, எக்ஸேல், கம்ப்ளீட்டாக மூச்சை வெளியில் விடுறோம். அடுத்தது அஸ்வசஞ்சலானாசனா, அதுக்கு போகும்போது கம்ப்ளீட் இன்ஹலேஷன் மாற்றி வேறு, முதல்ல நம்ம கால் வெளியில் வச்சது இடது கால், இப்போ வலது காலில் வச்சுருக்கோம். இப்போ பாத ஹஸ்தாசனா, கம்ப்ளீட் எக்ஸலேஷன், மூச்சை ஃபுல்லாக விட்டாச்சு. இப்போ மூச்சை இழுத்துக்கிட்டே ஹஸ்த உட்டானாசனா. அதுக்கப்புறம் பிரணாமாசனா, மூச்சை இழுக்கணும், மூச்சை விடணும். ஸோ இதுதான் ஒரு சைடு பண்ணியாச்சு. இப்போ அடுத்த சைடு இன்ஹேல் ஹஸ்த உட்டானாசனா, எக்ஸேல் பாத ஹஸ்தாசனா. இந்த மாதிரி கைகளை விழவும் வைக்கலாம், அப்புறம் தொடவும் செய்யலாம் கீழே. இப்போ அஸ்வசஞ்சலானாசனா, அடுத்த காலில் ஆரம்பிக்கிறேன். ஸோ இன்ஹேல் பர்வதாசனா, எக்ஸேல், அஷ்டாங்க நமஸ்காரா, இன்ஹேல் அண்ட் எக்ஸேல், அதாவது நார்மல் ப்ரீதிங். அப்புறம் இன்ஹேல் பண்ணிகிட்டே புஜங்காசனா,
இப்போ எக்ஸேல் பண்ணிக்கிட்டே பர்வதாசனா, திருப்பி இன்ஹேல் பண்ணிவிட்டு அஸ்வசஞ்சலானாசனா. இன்ஹேல்னா மூச்சை இழுத்துக்கிட்டே, அதுக்கப்புறம் பாத ஹஸ்தாசனா மூச்சை விட்டுக்கிட்டே கம்ப்ளீட்டாக எக்ஸேல் பண்ணுறோம். திருப்பி இன்ஹேல் ஹஸ்த உத்தானாசனா, பிரணாமாசனா இன்ஹேல் அண்ட் எக்ஸேல். சூரிய நமஸ்காரம் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தோம். சயின்டிஃபிக் ஸ்டடியில் இந்த சூரிய நமஸ்காரம் பண்ணுறதுனால என்னென்னலாம் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். நிறைய ரிசர்ச் ஸ்டடி வந்து சூரிய நமஸ்காரத்தில் பண்ணியிருக்காங்க. இதில் ஃபஸ்ட்டு ப்ரூவன் ரிசர்ச் ஸ்டடி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூரிய நமஸ்காரம் பண்ணதுனால நம்மளோட ஃப்ளெக்சிபிலிட்டி இம்ப்ரூவ் ஆகுது அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஹார்மோனல் இம்பேலன்ஸ், அதாவது இது ஆர்கன்ஸ் எல்லாம், இன்டர்னல் ஆர்கன்ஸ் எல்லாம் மசாஜ் பண்ணுது இந்த சூரிய நமஸ்காரம் பண்ணும்போது. ஸோ அதனால நம்மளோட ஆர்கன்ஸ், தட் இஸ் இன்டர்னல் ஆர்கன்ஸ்லாம் மசாஜ் பண்ணதுனால எண்டோக்ரைன் செக்ரீஷன்ஸ் எல்லாம் நார்மலைஸ்டாக இருக்கிறதுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதே மாதிரி எஸ்பெஷலி ஹார்மோனல் இம்பேலன்ஸ் இருக்கவங்களுக்கு சூரிய நமஸ்காரம் பண்ணால் அவங்களுக்கு ஹார்மோனல் இம்பேலன்ஸ்லாம் சரியாகும் அப்படின்னு ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெயிட் லாஸ், தட் இஸ் பிஎம்ஐ, கரெக்டான பாடி மாஸ் இண்டெக்ஸை வச்சுக்கிறதுக்கு சூரிய நமஸ்காரம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வாக்கிங் போக முடியலன்னா சூரிய நமஸ்காரம் ஒரு சின்ன ஸ்பேஸ்லேயே நம்மளால பண்ண முடியும். இது ஒரு அட்வான்டேஜ். அதுக்கப்புறம் மசில்ஸ் எல்லாம் ஸ்ட்ரென்தன் பண்ணோம், ஸ்ட்ரெச் பண்ணோம், அண்டு நம்ம உடம்ப டோண்டாக வச்சுக்கிறதுக்கு, தட் இஸ் ஒரு கட்டுக்கோப்பாக வச்சுக்கிறதுக்கு இந்த சூரிய நமஸ்காரம் நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சூரிய நமஸ்காரம் பண்ணதுனால டைஜஷன் இம்ப்ரூவ் ஆகும் அப்படின்னும் ஒரு ஸ்டடி சொல்லுது. ஸோ இதுதான் இந்த சூரிய நமஸ்காரோட ஃபிசியோலாஜிக்கல் பெனிஃபிட். சைக்கலாஜிக்கல் பெனிஃபிட், நம்ம ப்ரீதிங்கோட பண்ணுறதுனால நம்மளோட மைண்ட் காம் ஆகிறதுக்கு நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் சூரிய நமஸ்காரம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட இதை ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி அடுத்தடுத்த வீடியோஸை நீங்கள் பார்க்கறதுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பி ஹாப்பி, மேக் அதர்ஸ் ஹாப்பி. வாழ்க வளமுடன்.